நகோமி இங்க வா. நான் வரேங்க. ப்ரேயர் பண்ணலாமா? என்ன ஜாலியா இருந்துச்சுங்க ஊருக்கு போயிட்டு வந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தா நம்ம ஃபேமிலி சூப்பரா என்ஜாய் பண்ணனுங்க. உண்மையிலே நம்ம பசங்களும் சரி நம்ம குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தான். ஆண்டவர் கொடுத்த சமாதானம் சந்தோஷத்தினால தான் நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். சரி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெஸ்னா காணங்களே. ஜெஸ்னா 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 இங்க வாமா ஜெபம் பண்ணலாம். இதோ வரேன் டாடி. நம்ம ஊர்ல இருந்து வந்த டாய்ஸ் எல்லாம் நான் ஒண்ணே எடுத்து வைக்கல. பல மாதங்களுக்கு பிறகு ஜெயரஸ் எனக்கு இது தாங்க. ஏய் தாங்கடியா நீ? ஏய் போ. ஏய் ஜகமா நீ யாரே எனக்கு இது தா. டாடி போடா. டாடி ரொம்ப தொல்லை பண்றாங்க டாடி. டாடி ஜெஸ்னா அங்க என்ன சத்தம்? தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க டாடி. நகோமி இங்க வா. அங்க ஏதோ சண்டை நடக்குது பாரு. என்னங்க அவங்கள ஒண்ணுமே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு கொண்டு போய் யாராவது ஒரு கிளாஸ்ல சேர்த்துருங்க. என்னால எல்லாம் முடியவே முடியாது. யார் பிரச்சனை பண்றது? யார் ஜெஸ்னாவா ஜெயரஸா? ஜெஸ்னா ஜெயரஸ் ஜெகோ எல்லாரும் டாய்ஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதான் சத்தம். உங்களால எனக்கு மன நிம்மதியே போச்சு. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, சமாதானமே இல்ல. அவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க. என்னால எல்லாம் பாத்துக்க முடியல. என்ன பாத்துக்க முடியல? எல்லா வீட்லயும் இப்படிதான் இருக்கும். அவங்க போய் முதல்ல போய் ஜெஸ்னா என்ன டாய்ஸ்க்காக சண்டை பண்றாங்க? ஜெஸ்னா போட்டுட்டு பிரச்சனை இருக்காங்க. ஜெயரஸ் பிரச்சனை பாரு. நீங்க போய் பாருங்க. நான் பாத்துட்டேன். நீங்க போய் நான் பாருங்க. பார்க்க முடியாது, நீ போய் பாரு. நீங்க போய் பாருங்க. போங்க. நான் வேலை செய்யறதா உங்க பிரச்சனையை நான் பாக்குறதா? சாப்பாடு போட்டிருக்கான், குழம்பு இல்ல, குழம்புல உப்பே இல்ல. ச்சே நகோமி, என்ன குழம்பு செஞ்சிருக்க நீ? கொஞ்சம் கூட உப்பே இல்ல. நகோமி என்ன குழம்பு செய்யற நீ? ஒரு குழம்புல ஒரு உப்பு கூட பார்க்க மாட்டியா? எத்தனை வருஷமா நீ சமைக்கிற? ஏங்க பிள்ளைங்களால எனக்கு பிரச்சனை. இப்ப உங்களால பிரச்சனை. ஒரு நாளைக்கு உப்பு இல்லாம சாப்பிட முடியாதா? டெய்லி நான் சமைச்சு ஒரு நாளைக்கு என்ன ஒரு நாளைக்கு சமைக்காம இருக்கேனா? நான் சமைச்சு தரனால உப்பு பத்தில கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டா முடிஞ்சிச்சு. ஐயோ எனக்கு தாங்கவே முடியல. ஒரு பக்கம் பசங்களோட பிரச்சனை, ஒரு பக்கம் உன் பிரச்சனை, எனக்கு தாங்க முடியல. வேலை செய்யறதா நான் என்ன பண்றது எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலுமே சமாதானமே இல்லைங்க. அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு உப்பு பத்திலங்கிறதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல பேசாத. நான் பேசுவேன் அப்படிதான். நீங்க என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல பேசணும்னா கண்டிப்பா உன்னை அடிச்சிருவேன். ஆமா, ஒரு உப்பு போட்டு கூட சாப்பிட முடியல உங்களுக்கு. பத்தலைன்னா ஒரு எத்தனை பேருக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? உப்பு இல்லைன்னா கூட அமைதியா சாப்பிட்டுட்டு போறாங்க. நீங்களும் ரொம்ப அவங்க சாப்பிடுவாங்க, என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. எனக்கு உப்பு கரெக்டா இருக்கணும். அப்படியெல்லாம் போட முடியாதுங்க. நான் எப்படி செய்யணும் அதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க என்ன சொல்ல ஏத்து பேசிட்டு இருக்கா நீ? என்னதான் ஆச்சு தெரியல. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம். இத்தனை வருஷத்துல என்ன ஒரு நாள் கூட அடிச்சதே இல்ல. என்ன கை நீட்டி அடிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்த குடும்பம், எவ்வளவு சந்தோஷமா குட்டி பரலோகமா இருந்துச்சு குடும்பம். இப்ப ஏன் தான் இப்படி ஆச்சு தெரியல. பிள்ளைங்க மத்தியில சமாதானம் இல்ல. இவர் என்ன சொன்னாலும் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் இவ்வளவு கோவப்படவே மாட்டேன். ஆனா எனக்குள்ள இப்ப கோவம் வருது ரொம்ப. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே தெரியல. குடும்பத்துக்குள்ள என்னதான் நடக்குன்னே தெரியல எனக்கு. ஏன் தான் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. நான் வந்து கோவப்படாம பொறுமையா இருப்பேன். ஆனா அவன் எடுத்து பேசுறான். எனக்கு அதான் கோவம் வருது. என்ன பண்ண தெரியல. பிள்ளைங்க இடத்துலயும் சமாதானம் இல்லை, மனைவி கிட்டயும் சமாதானம் இல்லை. என்னதான் பண்றது? எனக்கு வேலை செய்ய போனா வீட்டு ஞாபகம் தான் வருது. வீட்டுல இருக்க பிரச்சனை தான் எனக்கு முன்னாடி வருது. வேலையே செய்ய முடியுது. என்னுடைய சமாதானம் போச்சு, என்னுடைய நிம்மதி போச்சு. ஆனா ஒரு காலத்துல எப்படிலாம் இருந்தேன் சமாதானமா, நான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை ஏன் அப்படி போச்சு? என்ன பண்றது தெரியல. சரி டிவியாவது பார்ப்போம். ஆண்டவர் ஏதாவது பேசுறாரா பார்ப்போம். ஏய் நகோமி இங்க வாயேன். இங்க பாருப்பா, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். தேவ சமூகத்தை நாட எழும்பு. நகோமி இங்க வாயேன். இங்க பாருப்பா. நகோமி டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு டிவி பார்க்க போனேன். நான் போட்டுருந்துச்சு, நீ தேடும் நிம்மதி என் இயேசு தருகிறார் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது கீழே தேவ சமூகத்தை நாட எழும்பு அப்படின்னு போட்டுருந்துச்சு. உண்மையிலே நம்முடைய சமாதானற்ற காரியத்துக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வேத வாசிப்பு ஜெபத்தை நம்ம செய்யாதனால தான்.
அநேக நாட்கள் நம்ம சந்தோஷமா இருந்தோம், சமாதானமா இருந்தோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ஆஸ்வதிக்க நம் ஆண்டவருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம, ஆண்டவரை நம்பாம, இந்த சொந்த பலத்தையும் சொந்த ஞானத்தையும் நம்பி தேவ சமூகத்தை தேடாம, அவருடைய சமூகத்தை நாடாம, வேலைன்னு பிஸின்னு சொல்லிட்டு வேலை பிஸி அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு நகோமி, நான் கூட உன்னை கோவப்பட்டு நான் அடிச்சிட்டேன் அன்னைக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம வேதவாசிப்பு ஜெபம், ஆண்டவரை நம்ம முதன்மையாக தேடாதனால தான், அந்த சமூகத்தை நம்ம நாடாதனால தான் இந்த பிரச்சனை நகோமி. அந்த ஆண்டவர் எனக்கு ஆழமாக உணர்த்தினாரு. மீண்டும் நம்முடைய குடும்பம் பரலோகமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆண்டவரை தான் நோக்கி நம்ம பார்க்கணும். என்னை தயவுசெய்து மன்னிச்சிரு நகோமி. என்னையும் மன்னிச்சிருங்க. நானும் கோவமே பட மாட்டேன். இப்பெல்லாம் எனக்கு கோவம் இருக்கு. செபிக்காதனால தான். அதுக்கு வாசிக்கணும். சாரி. சரிப்பா. சாரி கேளு. சாரி கேளு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஜோம் பண்ணலாமா? ஆண்டவர் அவருடைய நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடு பரலோகமாக இருந்துச்சுல்ல, அதே மாதிரி பரலோகமாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜீசஸ் ஜோம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த நேரத்தில் சுவாமி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் எவ்வளவாக உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நாடாததுனால ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எழும்ப முடியாதபடிக்கு, ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் சமாதானமற்ற தன்மை, ஆண்டவரே உங்களை விட்டு தூரமாய் போன ஒரு நிலைமையில நாங்கள் போய் எவ்வளோ சண்டைகள் பிரச்சனைகள் ஆண்டவரே வந்தது. ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நாடும் பொழுது, உண்மை நோக்கி கேட்கும் பொழுது, நீர் ஆண்டவரே நாங்கள் தேடுற நிம்மதியை நீர் எங்களுக்கு தருகிறீர் சுவாமி. ஆகவே இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இனிமேட்டு நாங்கள் வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம், ரெகுலராக நாங்கள் செய்வோம். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் சீக்கிரமாக செல்வோம். உண்மையை நோக்கி நாங்கள் பார்ப்போம். உமக்கு நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுப்போம். உண்மை நம்புவோம், உண்மை நேசிப்போம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே. ஜெபத்தை கேளும். மீண்டும் அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவீங்களா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை நாடும் போது எங்களுக்கு கிடைச்ச இந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்களுக்கும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென்.